வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. தமிழகத்தின் பெரும்பாலான அணைகள், ஏரிகள், குளங்கள் நிரம்பியுள்ளன. ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் வரத்து வாய்க்கால்களை சீரமைக்காததால் பெரும்பாலான ஏரிகள் வறண்டு கிடக்கின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 73 ஏரிகளில் வடக்கலூர் ஏரி, அரும்பாவூர் பெரிய ஏரி, வெண்பாவூர் ஏரி ஆகிய 3 ஏரிகள் மட்டுமே நிரம்பியுள்ளன. லாடபுரம் பெரிய ஏரி, குறும்பலூர் ஏரி ஆகியவை 75% கொள்ளளவையும், வெங்கலம் சின்ன ஏரி, ஆய்க்குடி ஏரி உள்ளிட்ட 6 ஏரிகளில் பாதிக்கும் குறைவாகவே தண்ணீர் இருக்கிறது. பெரம்பலூர் ஏரி, வெள்ளந்தாங்கியம்மன் ஏரி, துறைமங்கலம் ஏரி, ஆண்டிக்குறும்பலூர் ஏரி உள்ளிட்ட 62 ஏரிகளில் 25%த்திற்கும் குறைவாகவே தண்ணீர் இருக்கிறது. கால்வாய்களை சீரமைக்காததே ஏரிகள் நிரம்பாததற்கு காரணம் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் எந்த ஏரியுமே முழுமையான கொள்ளளவு அலையவே இல்லை. பல 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக மட்டும் பல ஆண்டுகளாக இங்கே எந்த ஏரியுமே நீர்நிலையே வரவே கிடையாது, தண்ணியே வரல. இந்த வருஷம் ரொம்பிட்ட தான் இந்த 2 நாள் மழையில் பேசினாங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்கே ரொம்பாத ஏரிகள் தான் இப்போ ரொம்ப தான் கணக்கு கட்டிருக்காங்க. அது காரணம் அந்த ஏரிலாம் தூந்து போச்சு. எல்லாமே மண் அடிச்சு ரொம்பிடுச்சு. அது தூர் வராமல் அதோட கொள்ளளவு பாதி மறைஞ்சு போனதுனால தான் ஏரிலாம் ரொம்ப இருக்கு. கால்வாய் வழியாக மழைநீர் வடிய வழி இல்லாததால் வயல்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பலமுறை வலியுறுத்தியும் மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அவர்களது புகார். முன்னெல்லாம் பெரம்பலூரில் அந்த துறைமங்கலம் ஏரியை பார்த்தாலே தெரியும் மழை பெஞ்சிருச்சுன்ட்டு. எங்கேயாவது மழை பெய்யும் அந்த ஏரி தண்ணி வந்துடும். இப்போ இன்னை வரலும் தண்ணி வரல. அது காரணம் என்ன? அங்கேருந்து வரக்கூடிய குறும்பலூர்லேருந்து வரக்கூடிய பாதை, குறும்பலூர் ஏரியிருந்து செஞ்சேரிக்கு வரக்கூடிய பாதை, செஞ்சேரியிலிருந்து அரணாரிக்கு வரக்கூடிய பாதை, அரணாரியிலிருந்து பெரம்பலூர் ஏரிக்கு வரக்கூடிய பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வரத்து வகையாக தூரிக்கிறது. ஏன் அதை ஆக்கிரமிப்பிடக்கூடாது? ஆக்கிரமிப்பிடுக்க சட்டமே இருக்கிறது. இது நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பெடுத்து வரத்து வரை அகலப்படுத்தி தூர் எடுத்தால் நிச்சயமாக நிறைவேறும். மழைநீரை தேக்கி வைக்க ஏரிகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகளை தூர்வாருவது மட்டுமல்லாமல் அவற்றிற்கு நீரை கொண்டு சேர்க்கும் வாய்க்கால்களையும் சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகின்றனர். வரும் காலங்களிலாவது பருவமழைக்கு முன் ஏரி, குளங்களை முறையாக தூர்வாரப்பட வேண்டும் என்பதே இம்மாவட்ட விவசாயிகளின் தொடர் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணிவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.